வணக்கம் மக்களே, நீங்கள் பாரு கேட்குறது மொக்க கம்பெனி. நாங்கள் ஹோஸ்ட் டெப்பில் உள்வரிட்டு கண்டிப்பாக நேற்றுக்கு எல்லாருமே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த தமிழ் டப்பி கூட தாறுமாறாக பண்ணியிருக்காங்க. ஹேங் ஓவருக்கே டஃப் கொடுப்பாங்க போலியே, அந்த அளவுக்கு பயங்கரமான ஒரு தமிழ் டப்பிங். சென்சாரில் தூக்காமல் இருந்தால் சரி, உண்மையிலேயே சூப்பராக இருக்குங்க. தமிழ் டெய்லர் மறக்காம செக் பண்ணி பாருங்க. அண்ட் தோண்ட புதையல் கிடைக்கிற மாதிரி இந்த டெய்லரை திரும்ப பார்க்க ஏகப்பட்ட புது குட்டி டீட்டெயில்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா கிடைச்சிட்டு இருக்கு. வேற மாதிரி டெய்லருக்கு ஸோ உள்ள நிறைய ஈஸ்டர் இருக்கு. நான் ப்ரீவியஸாக இனிஷியல் பிரேக்டவுனில் மிஸ் பண்ண நிறைய ஈஸ்டர் இப்போதைக்கு கவர் பண்ண ட்ரை பண்ணுறேன். உள்ள சின்னதாக நம்ம டோபி மேக்வே ஸ்பைடர்மேனுக்கான ரெஃபரன்ஸும் கொடுத்துருக்காங்க. எத்தனை பேர் நோட் பண்ணீங்க? நோட் பண்ணவங்க மறக்காம கீழே காமிடுங்க. வீடியோ ஆரம்பிச்சிடலாம். முக்கியமான ஒரு விஷயம், இது எப்படி நான் மிஸ் பண்ணன்னு தெரியல. ஸோ நம்ம வுல்வரின் அண்ட் டெட்பூல் இவங்க ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா ஸ்லோ மோஷனில் ஒரு வாக் பண்ணிட்டு வருவாங்க. வுல்வரின் கூட ஸ்லீவ்லெஸ்ல பங்கமாக இருப்பாங்க. இவங்க ரெண்டு பேருமே ஒரு கடை முன்னாடி தான் வந்து திரும்ப மாதிரி காமிக்கப்பட்டிருக்கும். அந்த கடையுமே பார்த்தீங்கன்னா உடஞ்சு சுக்குநூறான ஒரு இருக்கும். அந்த கடையோட மேலே இருக்க அந்த டைட்டில் நோட் பண்ணி பாருங்க, லேஃபீல்ட் ஃபுட் ஸ்டோர். ஸோ லேஃபீல்டு யாரான்னு நீங்கள் கேட்பீங்க. அவர் தாங்க நம்ம டெட்பூலோட கோ கிரியேட்டர் ராப் லேஃபீல்ட். ஸோ ராப் லேஃபீல்டுக்கான ஒரு சின்ன ரெஃபரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த இடம் பார்க்குறதுக்கு ப்ரீவியஸாக டெட்பூல் 2ல் வந்த அந்த ஸ்டான்லி ரெஃபரன்ஸ் பண்ண இடம் மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. அண்ட் மேலே நீங்கள் அந்த ரோடை பார்த்தீங்கன்னா ஒன் வேன்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கேன். இவங்க ரெண்டு பேருமே ஒன் வேக்கு ஆப்போசிட்டாக வந்துட்டு இருக்காங்க. எங்கள் திசை எது திசைடா அப்படிங்கிறத லைட்டாக ரெஃபரன்ஸ் பண்ணுறாங்களே இடமோ. பட் இந்த டெட்பூலோட கோ கிரியேட்டரை ரெஃபரன்ஸ் பண்ணது நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெட்பூல் அண்ட் வுல்வரின் ரெண்டு பேருமே சண்டை போட்டுட்டு இருப்பாங்களா வாய்டில். உலகத்தை காப்பாற்றுறதுக்கு நானும் வரமாட்டேன்டா அப்படின்னு சொல்லி நம்ம வுல்வரின் திரும்ப போகும்போது பின்னாடி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உடஞ்சு போன டவர் வந்து காமிச்சிருப்பாங்க. இந்த டவர் ஆக்சுவலாக கனடாவில் இருக்க சிஎன் டவராங்க. கனடாலேயே ரொம்ப ஃபேமஸான டவராம். யாராவது கனடாவில் இருந்து இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா உண்மையெல்லாம் சொல்லி கீழே காமிடுங்க. ஏன்னா இந்த ட்ரெய்லர் ஓப்பனிங்லேயே ஆக்சுவலாக நம்ம வுல்வரின் பார்த்தீங்கன்னா ஒரு கனடா பாரில் உட்காந்து தான் தண்ணி அடிச்சிட்டு இருக்க மாதிரி காமிச்சிருப்பாங்க. அங்கே கனடா ஃபிளாகையுமே உங்களால் நோட் பண்ண முடியும். ஸோ விச் மீன்ஸ் இது பாசிபிளி நம்ம அழிஞ்சு போன வுல்வரினோட உலகத்தில் இருக்க ஒரு சிஎன் டவராக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இந்த வுல்வரினோட உலகம் எதனால் அழிஞ்சு போச்சுன்னு சொல்லி இது இருக்கும் நம்மளுக்கு தெரியல. பட் அதுக்கான சில பல இன்ட்ரெஸ்டிங் தியரிஸ் இருக்குது. அதை நான் தனி வீடியோவில் போடுறேன். பட் இந்த இடத்துல நம்ம வுல்வரின் ஆக்சுவலாக அவருடைய மொத்த உலகத்தையுமே அழிஞ்ச இடத்துக்கு தான் வந்திருக்காரு போல. அதனால தான் நம்ம டெட்பூல் உலகத்தை அழிச்ச மாதிரி என் உலகத்தை அழிச்சிடாத அப்படின்னு சொல்லி கேட்க வுல்வரின் செம்ம காண்டாகி ட்ரிகர் ஆகி அந்த சுற்றி இருக்க விஷயத்தெல்லாம் பார்த்து வெறுப்பாகி இந்த இடத்துல சண்டைக்கு வந்திருக்காருன்னு நினைக்கிறேன். செம்மையாக டிப்ரெஸ் ஆகியிருக்காரு மனுஷன். அதை தொடர்ந்து ட்ரெயிலர்லேயே ஒரு ஷாக்கிங்கான சீன்னா இதுதான். ஸோ இந்த இடத்துல நம்ம ஆண்ட்மேன் பார்த்தீங்கன்னா இறந்து கிடக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. மிகப்பெரிய ஆண்ட்மேனை கசாண்ட்ரா நோவா தன்னுடைய ஒரு கோட்டையாகவே வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஐ மீன் இந்த ஷாட்டில் நீங்கள் ஆலயத்தை பார்க்கும்போது பக்கத்தில் படுத்து கிடக்கிற அந்த ஆண்ட்மேனையுமே நோட் பண்ண முடியும். முழு உடம்பையுமே ஆக்சுவலாக இந்த கசாண்ட்ரா நோவா தன்னுடைய ஒரு கோட்டையாக மாற்றிட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் கசாண்ட்ரா நோவா என்ட்ரி கொடுக்கும்போது சுற்றி இருக்க அந்த மற்ற அடியாட்களை நோட் பண்ணுங்க. ஸோ கசாண்ட்ரா நோவா இங்கே எல்லாருமே கண்ட்ரோல் வச்சிருக்காங்க போல. ஸோ இவங்க எல்லாருமே இதுக்கு முன்னாடி வந்த மியூட்டன்ஸ், முக்கியமாக லெஃப்ட்லேருந்து போயிடலாம். சேபர் டூத், ஸோ பெரிய முடியல வச்சிருக்காப்புல. ஸோ இவர் தான் ஆக்சுவலாக நம்ம வுல்வரினோட அண்ணன் சேபர் டூத் பார்த்துருப்பீங்களா. பட் இது வந்து வேற ஒரு ஃபார்ம்ல வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் எக்ஸ்மென்ல பேர் ஆகியிருப்பார்ல பெரிய முடியெல்லாம் வச்சு, அந்த லுக்ல தான் இந்த சேபர் டூத்தை ப்ரெசென்ட் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் எக்ஸ்மென்ல வந்து அந்த சேபர் டூத்தை அப்படியே ரிட்டர்ன் கொண்டு வந்திருக்காங்க. அப்படியே இந்த இடத்துல யாரோ ஒரு குனிச்சமணிக்கு நிற்கிறாள், அவன் வேற யாரும் இல்லைங்க, டோடு. இந்த படத்தில் டோடுமே ரிட்டர்ன் ஆகிறது கன்ஃபார்ம் ஆகி இருந்துச்சு. ஸோ அவருடைய ஃபர்ஸ்ட் லுக் தான் அது. இந்த கேரக்டர் திடீர்னு பார்க்கும்போது எனக்கு வால்கேரி போல தோணுச்சு. உங்களுக்கு அப்படி தோணுச்சுன்னா கீழே காமிடுங்க. அதே மாதிரி இந்த கேரக்டர் பார்த்தாலே தெரியும், கையில் அவ்வளோ பெரிய நகை வச்சிருக்காங்க. நகத்தெல்லாம் வெட்ட மாட்டியாமா நீ. லேடி டெத் ஸ்ட்ரைக், நம்ம லோகனுக்கும் லேடி டெத் ஸ்ட்ரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்தில் மிகப்பெரிய சண்டை வந்திருக்கும். நம்ம லோகன் மாதிரியே இந்த பக்கம் லேடி டெத் ஸ்ட்ரைக்குமே ஒரு வெப்பனாக தான் மாற்றி உருவாக்கியிருப்பாங்க. மேபி அந்த இடத்துல லேடி டெத் ஸ்ட்ரைக் இந்த பக்கம் நம்ம லோகனை போட்டு தள்ளிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு வித்தியாசமான டைம்லைன் அமைய அதை பாசிபிளி நம்ம டிவியை ப்ரூன் பண்ணி அதே லேடி டெத் ஸ்ட்ரைக்கை இந்த இடத்துல கொண்டு வந்திருக்கலாம். ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தா அதே லேடி டெத் ஸ்ட்ரைக் பாசிபிளி இந்த கேரக்டர் இருக்கிறதுக்கான சான்சஸ் அதிகம். பயங்கரமாக அதே நகத்தில் அதே லுக்கில் இருக்காங்க, நல்லா இருக்கு. அதே ஆக்ட்ரஸ் தான் தெரியல, அதை கன்ஃபார்ம் பண்ணல. பட் கண்டிப்பாக அப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படியே இந்த பக்கம் நீங்கள் வரும்போது ஆப்வியஸாக அசாசில் பெரிய வாலோட சிவப்பு கலரில் இருக்கார்ல, இவரை நீங்கள் எக்ஸ்பேண்ட் ஃபர்ஸ்ட் கிளாஸில் பார்த்துருப்பீங்க. நைட் கிராலர் மாதிரி இவராலுமே பார்த்தீங்கன்னா டெலிபோர்ட் பண்ண முடியும். ஸோ அந்த லுக்குக்காகவே பாசிபிள் இந்த அசாசில் கொண்டு வந்திருக்கலாம். பட் அசாசில் எதுக்கு நம்ம கசாண்ட்ரா நோவா சொல்கிறது கேட்கணும், அதான் கேள்விக்குறியாக இருக்குது. இதே அசாசில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டேஸ் ஆஃப் ஃபியூச்சர் பாஸ்ட்டில் இறக்குற மாதிரியும் சாவடிக்கப்பட்ட மாதிரியும் காமிக்கப்பட்டிருக்கும். அந்த சமயத்தில் சென்டினல் ரோபோட்ஸை உருவாகிறதுக்கு தேவைப்படுற அந்த ஜீன்ஸ் எல்லாத்தையுமே மியூட்டன்ஸை கொண்டு தான் எடுத்திருப்பாங்க. அந்த வகையில் அசாசிலும் கொல்லப்பட்டிருப்பாரு. பட் டேஸ் ஆஃப் ஃபியூச்சர் பாஸ்டோட அந்த டைம்லைன் பார்த்தீங்கன்னா கடைசியாக மாற்றிட்டாங்கல்ல. ஐ மீன் லிட்டரலாக நம்ம லோகன் தான் அந்த மொத்த டைம்லைனும் மாறுறதுக்கு காரணமாகவே அமைஞ்சிருப்பாரு. அப்படி பார்க்கும்போது அந்த டைம்லைனில் இருக்கவங்க எல்லாருமே ப்ரூன் பண்ணிட்டாங்களோ டவுட்டாக இருக்குது. அங்கேருந்து மேபி அசாசில் இங்கே வந்திருக்கலாம். அதே மாதிரி இந்த பக்கம் அந்த காரில் அயன்மேன் கார் மேலே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பைரோ உட்காந்துட்டு இருக்காப்புல. இவரை நீங்கள் போன டீசர்லேயே பார்த்துருக்கலாம், பைரோ தெளிவாக காமிச்சிருப்பாங்க. ஸோ போன படத்தில் வந்து அதே பைரோ அதே ஆக்டர் தான் வந்து ரிட்டர்ன் ஆகியிருக்காரு. ஸோ இந்த ஒரு படத்திலே ஏகப்பட்ட மியூட்டன்ஸை காமிக்க போகிறாங்க. ஃபர்ஸ்ட் டைம் எம்சியூக்குள்ளே எக்ஸ்மேன்ங்கிற வார்த்தையுமே யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ வேறு மாதிரி இருக்க போது இந்த பக்கத்தில் இருக்க 3 கேரக்டர்ஸ் யாருன்னு தெரியல. ஸோ உங்களுக்கு இதுக்கு முன்னாடி நான் எங்கேயுமே ஆக்சுவலாக அந்த எக்ஸ்மேன் படங்களை பார்த்த மாதிரி ஞாபகம் இல்லை. உங்களுக்கு ஞாபகம் இருந்துச்சுன்னா மறக்காம கீழே காமிடுங்க. அதை தொடர்ந்து கசாண்ட்ரா நோவா பற்றி பேசும்போது அவங்க நல்லவங்களா கெட்டவங்களாங்கிற கேள்வி இப்போ வரைக்கும் இருக்க தான் செய்யுது. ஸோ கசாண்ட்ரா நோவாவை வில்லனாக புஷ் பண்ணிட்டு இருக்காங்க. பட் உண்மையிலே இவங்க ஆக்சுவலாக மெயின் வில்லனாக இருக்க மாட்டாங்களாம். அவங்க ரொம்ப ஒரு காமன் சொஃபிஸ்டிகேட்டட் கேரக்டராக தான் காமிக்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கூட நம்ம வுல்வரின் தான் கோவப்பட்டு அடிக்க வராரு. நம்ம கசாண்ட்ரா நோவா நான் சொல்கிறத கேள்றா அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் நம்ம வுல்வரினை கட்டுப்படுத்துறாங்க. வுல்வரினை அவங்க ஹர்ட் பண்ணல, கொஞ்சம் நான் சொல்கிறத கேளு அப்படிங்கிற மாதிரி கசாண்ட்ரா நோவா ஏதோ சொல்ல வராங்க போல. லைக் அவங்க முகத்தில் அந்த ஒரு காமான ஒரு நக்கலான லுக்கு உங்களால் பார்க்க முடியும். அதே மாதிரி ஃபைனல் ஷாட்டில் டெட்பூல் அண்ட் வுல்வரின் ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா அந்த
டாக்டர் ஸ்ட்ரேஞ்சோட அந்த போர்ட்டலுக்குள்ள குதிக்கும் போது அதை ஓரத்தில் கூட உங்களால் அதில் கசாண்டா நோவா பார்க்க முடியும். இந்த இடத்துல ஏன் கசாண்டா நோவா இவங்க 2 பேருமே எஸ்கேப் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணாங்க. அந்த சமயத்தில் பின்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆலயத்தையுமே வந்துட்டு இருக்காப்ல. ஸோ ஆலயத்தை சுற்றி இருக்க எல்லாத்தையுமே கன்சியூம் பண்ணிட்டு போயிடுவார். ஸோ கசாண்டா நோவா நான் சத்தாலும் பரவாயில்ல நீங்கள் தப்பிச்சிருக்கடா அப்படிங்கிற மாதிரி தான் இந்த இடத்துல நம்ம டெட்பூல் அண்ட் வுல்வரினை விடுற மாதிரியே தெரியுது. ஸோ விச் மீன்ஸ் கசாண்டா நோவா டெக்னிக்கலாக நம்ம டெட்பூல் அண்ட் வுல்வரினுக்கு ஹெல்ப் பண்ண தான் வந்திருக்காங்க நினைக்கிறேன். இந்த இடத்துல அவங்க தடுக்கவே ட்ரை பண்ணல. அவங்களுக்கு டெலிகைனசிஸ் பவர் இருக்கு. 2 பேருமே அப்படியே காத்திலேயே ஃப்ரீஸ் பண்ணிட்டு எங்கடா தப்பிச்சு ஓடுறீங்க அப்படிங்கிற மாதிரி ஏதாவது சொல்லியிருக்கலாம். பட் எதுவுமே அவங்க சொல்லாம அமைதியாக இருக்கும்போது இந்த படத்தில் மோர் லைக் ஒரு செகண்டரி வில்லனா இல்லை மேபி நம்ம டெட்பூல் அண்ட் வுல்வரினுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு கேரக்டரா தான் கசாண்டா நோவாவை இன்ட்ரடியூஸ் பண்ண போறாங்க நம்புறேன். ஃபர்ஸ்ட் ஒரு சின்ன லீக் கிடைச்சிருந்துச்சு. அந்த லீக் படி பார்க்கும்போது நம்ம கசாண்டா நோவாவை தாண்டி நமக்கு ரொம்ப பரிச்சயமான ஒரு கேரக்டர் தான் வில்லனா வர போறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன ரூமர் கிளம்பி இருந்துச்சு. இந்த ட்ரெய்லர்லுமே நம்ம கசாண்டா நோவாவை அந்த அளவுக்கு பயங்கரமான வில்லனா புஷ் பண்ணாத அந்த சமயத்தில் எனக்கு என்னமோ இன்னொரு முக்கியமான வில்லன் இந்த படத்தில் இருப்பாங்க தான் தோணுது. மேபி மேக்னெட்டோ இல்லை வாண்டா அண்ட் பாசிபிளி யாருக்கு தெரியும் தானஸா கூட இருக்கிறதுக்கான சான்சஸ் அதிகம். ஸோ இந்த படத்தில் கண்டிப்பாக கசாண்டா நோவா தாண்டி ஒரு பயங்கரமான வில்லன் வர போகிறாங்க. அது யாராக இருந்தால் நல்லா இருக்கும் அண்ட் யாராக இருக்கும் உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சிச்சுன்னா அது மாதிரி மிக்கலாம் காமிடுங்க. இந்த படத்தில் நான் முன்னாடி அந்த டோபி மெக்யூரிக்கான ஒரு ஸ்பைடர்மேன் ரெஃபரன்ஸ் இருக்குன்னு சொன்ன பார்த்தீங்களா, இந்த ஷாட்டில் தான் இருக்குது. கண்டுபிடிச்சிட்டிங்களா? என்னங்க திரும்பவும் ப்ளே பண்ணுற கண்டுபிடிக்க முடியல என்ன? நம்ம டோபி ஃபர்ஸ்ட் டைம் ஸ்பைடர்மேன் அந்த பவர் எல்லாத்தையுமே உணர்ந்துட்டு அப்புறம் ஃப்ளாஷ் கூட வந்து பார்த்தீங்கன்னா சண்டைக்கு போயிருப்பாரு ஸ்பைடர்மேன் 1ல. அந்த சமயத்தில் ஃப்ளாஷ் ஆக்சுவலாக ஸ்பைடர்மேன் இந்த மாதிரி தான் அடிக்க வரும்போது அதாவது ஆக்சுவலாக ஒரு ஸ்பைடர் சென்ஸை வச்சு நம்ம டோபி வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ளெக்ட் பண்ணுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அந்த டோபியோட எக்ஸாக்ட் மூவ்மெண்ட் அண்ட் ஃப்ளாஷோட எக்ஸாக்ட் அந்த பஞ்ச் சீக்வன்ஸை தான் இந்த இடத்துல அப்படியே ரெப்ளிகேட் பண்ணியிருக்காங்க. எக்ஸாக்ட் கேமரா ஆங்கிளுமே புல் ஆஃப் பண்ணியிருக்காங்க. ஸோ எனக்கு என்னமோ டெட்பூல் இந்த இடத்துல லைட்டாக நம்ம டோபியை கலாய்க்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. பட் 20th Century Foxல இருந்து அந்த டெட்பூலுக்கு எப்படி சோனி யூனிவர்ஸில் இருக்க ஸ்பைடர்மேன் டோபியை பற்றி தெரியும்? 4th வால் பிரேக் பண்ணுறவனுக்கு எல்லாமே தெரியும் சொல்ல வரீங்களா? பட் பாசிபிளி இருக்கலாம். பட் இந்த 2 சீக்வன்ஸுமே பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக சிங்க் ஆகுது. நீங்கள் வேணால் திரும்ப ப்ளே பண்ணி பாருங்க. ஸோ லைட்டாக டோபிக்கான ரெஃபரன்ஸ் அண்ட் இந்த படத்தில் வந்து நம்ம சீக்ரெட் வார்ஸ்க்கு ஒரு லீடப் கொடுக்க போகிறதா சொல்கிற அந்த சமயத்தில் சீக்ரெட் வார்ஸில் நம்ம ஹியூ ஜாக்மன், டோபி அண்ட் அயன்மேன் RDJ 3 பேருமே ஒன்றா வர மாதிரியும் சீக்வன்ஸ் பார்த்தீங்கன்னா பிளான் பண்ணிட்டு இருக்காங்களா. ஸோ அதுக்கான அடித்தளத்தை இந்த டெட்பூலில் கூட போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பொறுத்தது பார்ப்போம். அதே மாதிரி படத்தில் இந்த சீக்வன்ஸை நீங்கள் பார்த்தீங்கன்னா அகைன் அந்த மேட் மேக்ஸில் வரும்போது ஒரு சின்ன சீனை வந்து ரெப்ளிகேட் பண்ண பார்த்துருக்காங்க. முன்னாடி குதிரைகளுக்கு பதிலாக கேப்டன் அமெரிக்கா யூஸ் பண்ண எல்லா வகையான இந்த பைக்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா மாட்டி வச்சிருக்காங்க. வேர்ல்டு வாரில் யூஸ் பண்ண கேப்டன் அமெரிக்காவோட பைக்கில் ஆரம்பிச்சு வின்டர் சோல்ஜர், சிவில் வார், ஏஜ் ஆஃப் அல்ட்ரான்னு சொல்லி இந்தந்த இடங்களில் யூஸ் பண்ண எல்லா பைக்ஸுமே உடச்ச எல்லா பைக்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல சின்னதாக ப்ரூவ் பண்ணி கொண்டு வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக அது கேப்டன் அமெரிக்கா ரெஃபரன்ஸ் தாங்க. இந்த இடத்துல நம்ம பேரடாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வுல்வரினை பற்றி இவன் அவன் உலகத்தையே லெட் டவுன் பண்ணிட்டானா, இவனையாண்டா கூட்டு வந்தேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி கேட்கும்போது உங்களுக்கு ஒரு விஷயம் புரிஞ்சிருக்கணும். ஆக்சுவலாக டிவி அண்ட் டெட்பூல் ஒன்றா சேர்ந்து ஒரு ஆர்மியை வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ம் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். லைக் டிவியை தான் உனக்கு தேவையான யாராவது ஹெல்ப் கூட்டுவா அப்படின்னு சொல்ல நம்ம டெட்பூல் கடகடன் ஒரு போய் வுல்வரினை கூட்டு வந்திருக்காரு போல. அதுக்கு முன்னாடி கிளம்பின அந்த ரூமர்ஸ் படி பார்க்கும்போது நம்ம டிவியே மல்டிவர்சல் லெவலில் இருக்க பிரைம் வெர்ஷன்ஸ் ஆஃப் அந்த சூப்பர் ஹீரோஸ் எல்லாருமே ஒன்றா சேர்த்து ஒரு ஆர்மி ஃபாலோ பண்ண போகிறாங்க. ஸோ சீக்ரெட் வார்ஸில் அதுதான் ஒரு மிகப்பெரிய டீமாகவே இருக்க போதுங்கிற மாதிரி ஒரு ரூமர் கிளம்பி இருந்துச்சு. ஸோ அதுக்கான அடித்தளம் மேபி இந்த டெட்பூல் அண்ட் வுல்வரின்ல இருக்கலாம். ஸோ அதை தான் இந்த படத்தில் லைட்டாக கிக் ஆஃப் பண்ண போகிறாங்க நம்புறேன். ஸோ அதனால தான் பேரடாக்ஸ் காண்டாகி உன்னை பிரைம் வெர்ஷனை கூட்டு வர சொன்னால் இவனையாண்டா கூட்டு வந்த, இவனால அவன் உலகத்தையே காப்பாற்ற முடியல, மல்டிவர்ஸை எப்படி காப்பாற்றுவான் அப்படிங்கிற மாதிரி கேட்க வந்திருக்காரு போல. பட் பேரடாக்ஸ் முக்கில் இருக்க அந்த அடியை பார்க்கும்போது கண்டிப்பாக இந்த ஒரு கேள்வி அவர் டேரக்டாக வுல்வரினை பார்த்தே கேட்டிருக்கணும். அதில் காண்டாகி வுல்வரின் முக்கிலே குதிருக்காரு போல. ஸோ இந்த படம் டேரக்டாகவே சீக்ரெட் வார்ஸ்க்கு லிங்க் அப் ஆக போகுது. பிரைம் வெர்ஷன் அவெஞ்சர்ஸ் எல்லாருமே ஒன்றா சேருவாங்களா மாட்டாங்களான்னு சொல்லி பொறுத்து பார்த்தா தான் தெரியும். எப்படி பார்த்தாலும் இது டெட்பூல் அண்ட் வுல்வரின் படம். அவங்களுக்கு ஃபோக்கஸ் பண்ணி முக்கியமாக ஒரு அழகான கதையை சொல்லுங்கடா, அதுக்காக தான் காத்துட்ருக்கோம். ஸோ அதை கிதப்பி விட்டுறாதீங்கடா, வெறுப்பாயிடும். ஸோ நீங்கள் எத்தனை பேர் இந்த பக்கம் டெட்பூல் அண்ட் வுல்வரின்காக காத்துட்ருக்கீங்க? நீங்கள் ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான ஈஸியாக கண்டுபிடிச்சிருந்தீங்கன்னா அதை மறக்க மேக்கலாம். காம்பனிங்க எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டோம். நான் உங்களை தன்னில் ராசமான விடையில இப்போ என்ன இருக்கும். ஹேவ் ஃபன் கைஸ்.